வயிற்றுப்போக்கு ஏற்படும்போது பல பேருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குங்க. வயித்தை நீவி விட்டா வயிற்றுப்போக்கு சரியாகிடும் அப்படின்ட்டு. குறிப்பாக குழந்தைகளில் மருத்துவமனைக்கோ டாக்டரையோ பார்க்காம வயித்தை நீவி விடுறது அப்படிங்கிற விஷயம் செஞ்சால் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை பெரும்பாலான மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த மாதிரி செய்யலாமாங்க? இது பலன் அளிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வயிற்றுப்போக்கும் போது வெளியேறக்கூடிய விஷயம் உடம்பில் உள்ள நீர் சத்தும் உடம்பில் உள்ள உப்பு சத்தும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வயிற்றுப்போக்கும்போது வெளியேறக்கூடிய விஷயம் உடம்பில் உள்ள நீர் சத்தும் உடம்பில் உள்ள உப்பு சத்தும். இதற்கு காரணம் எதுவாக வேணா இருக்கலாம். சாப்பிட்ட உணவுகள் ஒத்துக்காமல் போகலாம், பாக்டீரியா கிருமிகள், வைரஸ் கிருமிகள், எது வேணால் காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் அதிகமாக வெளியேறக்கூடிய நீர் மற்றும் தாது உப்புக்கள்னால எளிதாக சோர்வடைஞ்சு ரத்த அழுத்த அளவுகளை குறைச்சி உயிருக்கே ஆபத்தாக போகக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய டேஞ்சரான விஷயம் வயிற்றுப்போக்கு. நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. வீட்டிலேயே செய்யக்கூடிய வீட்டு வைத்திய முறைகள் இருக்குது. அது எதுனா உப்பு கரைசல் தான். ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு கை அளவுக்கு இந்த கட்டை விரலை விட்டுட்டு இந்த 4 விரல்களை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கரையை எடுக்கணும். அதே மாதிரி இந்த 3 விரல்களை யூஸ் பண்ணி இந்த முதல் 3 கிரீஸுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 இடத்துல அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம உப்பு ஜாடிகளை கையை விட்டு உப்பு எடுக்கிறோம். ஸோ அதாவது குத்து மதிப்பாக இது 5 கிராம் வரும். இப்படி நம்ம எடுக்கக்கூடியது அது 1 ஸ்பூன் அளவுக்கு வரும் உப்பு, 6 ஸ்பூன் அளவுக்கு வரும் சர்க்கரை. இதே 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து கொடுக்கறது உடனடி உயிர்காக்கும் சிகிச்சை. வயிற்றை நீவி விடுதல் உயிர்காக்கும் சிகிச்சை கிடையாது. நீங்கள் வெளியில் மெடிக்கலுக்கு போய் ஒரு ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் பவுடர் வாங்க முடியல அப்படின்னா இதுதான் உயிர்காக்கும் சிகிச்சை, முதலுதவி சிகிச்சை. உடனடியாக டாக்டரை பார்க்கணும். அதுக்கப்புறமும் நம்ம பண்ண வேண்டியது, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் பெரும்பாலானவங்களுக்கு அந்த வயிற்று வலி சுருக்கி சுருக்கி பிடிக்கிறதுங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வயிற்றுப்போக்குமே ஃபுல்லாக குறையாமல் ஃபர்ஸ்ட் இருந்த அளவு இருக்காது. போக போக 2 வாட்டி 3 வாட்டி உணவை சாப்பிட்ட பின் வர்றது, வலி குறிப்பாக சுருக்குன்னு இழுத்து பிடிக்கிறது போன்ற விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருந்துதான் சரியாக போகும். ஏன்னா குடலில் ஒரு மாறுபாடு உருவாக்கிடுச்சு. அது சரியாகணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட உடனே குடல் ஏறிடுச்சு, வயிற்றை தட்டி விட்டால் சரியாக போயிடும் போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய தப்பு. இது நம்ம செய்யக்கூடாது. அது ஓரளவு நம்மளுக்கு ரிலீஃப் தர மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சுருக்கி தசைகள் பிடிக்குது இல்லையா, அப்போ நீவி விடுறது அப்படிங்கிறது ஒரு விதமான மசாஜ் மாதிரி, ஒரு தற்காலிக நிவாரணம் கிடைக்கிற மாதிரி இருக்கலாமே தவிர ஆதார காரணமான பிரச்சனையை இது சரி செய்யாது. அதே மாதிரி இதை மட்டும் நம்ம இருக்க முடியாது. இப்போ சாதாரண வயிற்றுப்போக்கு, வயிற்று வலினா பரவாயில்ல. குடல் இறக்கம், ஒரு குடல் இன்னொரு குடலுக்குள்ள போகிற இன்டர்செப்ஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது வாந்தி, நிறைய பிரச்சனைகள் கூடவே சேர்ந்து இருக்குன்னா அது உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுக்கும் வயிறு நீவி விடுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அரசு மருத்துவமனைகளில், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உடனடியாக கிடைக்கும் இந்த முதலுதவி சிகிச்சை. நீர் சத்தையும் தாது சத்தையும் கொடுக்கக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன், குடிநீர் அப்படிங்கிறது இம்மிடியட்டாக கிடைக்கும், வாங்கி கொடுக்கலாம். வேறு என்னென்ன கொடுக்கலான்னா, வீட்டிலேயே செய்யப்பட்ட உப்பு சேர்க்கப்பட்ட அரிசி கஞ்சி, பாசிப்பருப்பு கஞ்சி, ஜவ்வரிசி கஞ்சி, இளநீர், சத்துமாவு கஞ்சி, கூழ், எலுமிச்சை சாறு, இந்த மாதிரி விஷயங்களை தரலாம். வயிற்றுப்போக்குக்காக முன்னாடியே மருத்துவர்கிட்ட மருந்துகள் வாங்கியிருந்தா கூட அந்த மருந்துகள் கொடுத்த பின்னாடி ஒரு 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஓஆர்எஸ் கொடுக்கலாம். வயிற்றுப்போக்கு இருக்கும்போது கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை வாந்தி. அப்போ வாந்தி இருக்கும்போது இதை எப்படி நம்ம இத்தனை விஷயங்கள் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் கொஞ்சம் உணவு சாப்பிடும் முறையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கும். அதாவது மிகவும் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைக்கணும். ஒரே நேரத்தில் 4 பிரெட்டு வச்சு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் உடனே நிற்கும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைக்கணும். உடலுக்குள்ளே ஏதாவது ஆகாரம் போய்கிட்டே இருக்கணும். ஆகாரம் நீராகவும் இருக்கலாம், திட உணவுகளாகவும் இருக்கலாம். இது போய்கிட்டே இருக்கணும் உள்ளார. ரொம்ப ரொம்ப முக்கியம். வாந்தி இருந்தாலும் உணவு தேவை, நீர் தேவை. இந்த சமயத்தில் இது மறந்துடாதீங்க. வயிற்றுப்போக்கு சரியாக தொடங்கினதுக்கு அப்புறம் எளிதாக ஜீரணமாகக்கூடிய ரசசாதம், தக்காளி ரசசாதம், தயிர் சாதம், மோர் சாதம், சூப்பு, கரைத்த உணவுகள், இட்லியை மசிச்சு தரது,
குறிப்பாக தயிர்லாம் வந்து ப்ரோபயாட்டிக் கிருமிகள் நிறைந்தது. இது நம்ம உடலில் நல்ல பாக்டீரியா கிருமிகள், நல்ல கிருமிகள் ஜென்ரேட் ஆகிறதுக்கு, உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான ப்ரோபயாட்டிக் தயிர்லலாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க ஆரம்பிக்கணும். இப்போ குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை தாய்மார்கள் பண்ணக்கூடியது தாய்ப்பாலை நிறுத்துறது. தாய்ப்பால் கொடுக்கறதுனால தான் வயிற்றுப்போக்கு அதிகமாகுது அப்படின்னு ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன். எக்காரணத்தை கொண்டும் தாய்ப்பால்னால வயிற்றுப்போக்கு ஏற்படாது. தாய்ப்பால்ங்கிறது ஒரு மருந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்நேரமும் எப்பவும் கொடுக்கக்கூடிய மருந்து. இதனால் எந்த பாதிப்பும் வராது. எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகள்லையும் தாய்ப்பால் நல்ல விஷயங்களை மட்டுமே குழந்தைக்கு கொடுக்கும். பொதுவாக முதல் 2 நாட்களில் தாய்ப்பால் குடிக்கும்போது வயிற்றோட்டமும் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். பட் அதுக்காக கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. நாம் எதை கொடுக்கக்கூடாதுன்னா பவுடர் கலந்த பால், குளிர்பானங்கள், சிறு குழந்தையாக இருந்தால் பசும்பால், எருமைப்பால், மாட்டுப்பால் எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வேண்டாம். தாய்ப்பால் மட்டும் எளிதாக ஜீரணமாகக்கூடியது. ஏன்னா புரத அளவுகள் வந்து கரெக்டாக மனிதர்களுக்கு ஏற்றாப்புல இருக்கும். இது பசுவோ, ஆடோ, எருமைப்பாலோ இதெல்லாம் வந்து அந்தந்த கன்றுக்குட்டிகளுக்கானது. அதிகமான புரதச்சத்தோ ஜீரணமாக அதிக டைம் எடுக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த பால் தான் ஒத்துக்காதே தவிர தாய்ப்பால் ஒத்துக்கும். ஊட்டச்சத்து பானங்கள் கூட இந்த நேரத்தில் வேண்டாங்க. டீ, காஃபி வேண்டாம். பிஸ்கட்டு, பேக்கரி உணவுகள் வேண்டாம். வசம்பு, கசகசா போன்ற விஷயங்களையும் தவிர்க்கலாம் இந்த நேரத்தில். நோயின் பாதிப்பு தீவிரமாகக்கூடிய சில அறிகுறிகளை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து வயிற்றுப்போக்கு, நான் முதல்ல என்ன சொன்னேன், அதிகமாகி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, இல்லை அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னாலோ, இடைவிடாத வாந்தி இருக்குது அப்படின்னாலோ, காய்ச்சல் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலோ, அதிக காய்ச்சல், அப்புறம் வலிப்பு இருந்தாலோ, வலிப்பு நோய், ஃபிட்ஸு, மயக்கம் திடீர்னு வருது, நினைவிழத்தல் நடக்குது, மயங்குறாங்க, அதிகமான வயிற்று வலி, மூச்சு விடுறதுக்கே சிரமப்படுறாங்க, வயிறு வீங்கி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது, மூச்சு திணறல் அதிகமாக இருக்குது, தோல் நீல நிறத்தில் மாறுவது, கை கால்கள் குளிர்ந்து போவது, இந்த 11 விஷயங்களும் மிக மோசமான அறிகுறிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போன்ற சூழ்நிலைகளில் தாமதிக்காமல் மருத்துவரை நாடணுங்க. இன்னொரு முக்கியமான தப்பு வயிற்றுப்போக்கு காலங்களில் பண்ணக்கூடியது மெடிக்கலில் டைரெக்டாக மாத்திரை வாங்குறது. இப்போ மெடிக்கலில் வந்து இந்த வயிற்றுப்போக்கெலாம் நிற்கிறதுக்கு மாத்திரை இருக்குது. அதாவது உடனே நிறுத்தும். வயிற்றுப்போக்கு வருதுன்னா உடனே நிறுத்தும். இதை ஏன் டாக்டர் முன்னாடியே சொல்லலை நீங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படி நிறுத்துறதுனால மலம் வெளியேறாமல் போகி நச்சுக்கள் உள்ளாரியே தேங்கி இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை அதிகப்படுத்தும். நம்ம குடல் இயக்கத்தை ஆல்ரெடி பாதிச்சிருக்கு ஏதோ ஒரு கிருமியோ உணவோ, அதை போய் இன்னும் அதிகமாக பாதிக்கிற மாதிரி நம்ம குடல் இயக்கத்தை நிறுத்தக்கூடிய மாத்திரைகளை சாப்பிடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும். அதே மாதிரி டாக்டரின் ஆலோசனை இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகளும் மருந்து கடைகளில் தரப்படும். அதுவுமே வந்து அந்த நோயின் தன்மையை மாற்றக்கூடியதாக மாற்றிடும். அதனால் இந்த 2 விஷயங்கள் தவிர்க்கணும்னா நீங்கள் மெடிக்கலில் டைரெக்டாக மாத்திரை வாங்குறத தவிர்க்கணும். குறிப்பாக வயிற்றுப்போக்குக்கெலாம் நேரடியாக மாத்திரை மருந்துகள் வாங்கக்கூடாது. ஓஆர்எஸ் வாங்கலாம் மெடிக்கலில். டைரெக்டாக போய் ஓரல் ரீஹைட்ரேஷன், சால்ட்டு, இந்த உப்பு கரைசல் கொடுங்க, அதை நான் தண்ணியில் கலந்து கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா தாராளமாக கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் மாத்திரைகள் வயிற்றுப்போக்கு சமயத்தில் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆன்டிபயோட்டிக் மேலே ஒரு தீவிர நம்பிக்கை இருக்குது. அது வந்து ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. பல கண்டிஷனில் ஆன்டிபயோட்டிக் தேவையே படாது. பெரும்பாலான சமயம் சாதாரணமாக தானாகவே இந்த பிரச்சனைகள் குணமாகிடும். நினைவில் வச்சுக்க வேண்டியது கடைசியாக நீர் சத்து, உப்பு சத்து குறையாமல் பார்த்துக்கணும். எக்காரணத்தை கொண்டும் வாய் வழியாக உணவுகள் கொடுக்கறத நிறுத்திடக்கூடாது. தாய்ப்பால் நிறுத்திடக்கூடாது. தேவையில்லாத மருந்து மாத்திரைகள் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். கடைசியாக நான் சொன்ன அந்த அறிகுறிகள் 11 அறிகுறிகளும் தீவிர அறிகுறிகள், அதை வந்து மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.